ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நேரமும் உனக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாய். நீ என்னிடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்வாய். ஒவ்வொரு பிரச்சனையாக தாருங்கள் சாயி. எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது என்னால் தாங்க முடியவில்லை. ஒன்று பண பிரச்சனையாக கொடுக்கிறீர்கள், இல்லை என்றால் ஏதாவது ஒரு பெண்ணால் எனக்கு பிரச்சனையை கொடுக்கிறீர்கள், இல்லை ஏதோ ஒரு ஆணால் பிரச்சனை. ஆக மொத்தம் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டுமே தருகிறீர்கள். ஏன் சாயி என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று நீ கேட்டுக்கொண்டே இருப்பாய். நானும் உனக்கு இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்து தோற்று போனேன். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் உன்னை நெருங்கி வந்து சில விஷயங்களை பேசும் பொழுது உன்னுடைய மனமோ மிக மிக நொந்து போய்தான் இருக்கும். ஏன் கேட்கலாம், இப்பொழுது என்னுடைய மனமானது நொந்து போய் இல்லையா என்று. இப்பொழுது நான் உன்னிடம் பேச வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த கட்டாயத்தை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு பிரச்சனையும் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் எல்லா பிரச்சனையும் சேர்ந்தது போலவே சேர்ந்தாப்புல வருகிறது என்று நீ கவலைப்படும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னுடைய கர்ம வினையானது முடிகிறது என்று நினைத்துக்கொள். எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்திருக்கிறாய். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுதும் எந்த அளவு மனம் உடைந்திருக்கிறாய். மனம் உடைவது என்ன? உன்னுடைய வலி உண்டாக்குவா? இல்லை, உன்னுடைய கர்ம வினையை முடித்து வைக்க. உன்னுடைய கர்ம வினை முடிந்தால் என்ன நடக்கும்? அடுத்தது என்ன? நல்லது தானே? அதுதான் அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிகமான ஆசைகள் எல்லாம் அல்ல. உன்னுடைய ஆசைகள் குடும்பத்திற்கு தேவையான பணம், குடும்பத்தில் ஒற்றுமை, நீண்ட ஆயுள், சிக்கப்பிணி இல்லாத வாழ்க்கை, இதுதான். சிலர் என்னிடம் கேட்பார்கள், அளவுக்கு மீறிய பணம், திறமையை கொஞ்சமாக வைப்பார்கள், ஆனால் திறமைக்கு மீறிய பணத்தை கேட்பார்கள். அவர்கள் உழைக்காமலேயே சில நேரத்தில் இந்த விஷயத்தை எனக்கு செய்து தாருங்களேன் என்று கேட்பார்கள். ஆனால் நீயோ உழைப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறாய், உழைத்து கொண்டும் தான் இருக்கிறாய். அதற்கான பணத்தை தான் நீ கேட்கிறாய். இப்படி இருக்கும் பிள்ளைக்கு நான் கொடுக்காமல் எப்படி இருப்பேன்? கொடுப்பேன். கண்டிப்பாக நீ கேட்கும் ஒவ்வொரு பணத்தையும் நான் கொடுப்பேன். கஷ்டத்தை கொடுக்கும் எனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க தெரியாதா என்ன? தெரியும். கோடான கோடிகள் நன்றிகளை சொல்ல தயாராகும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை என்றவுடன் நீ எந்த அளவு துவண்டு போனாய்? சரியா? நான் எல்லாம் சரியாகத்தானே சொல்கிறேன். கோடான கோடி நன்றிகள் சொல்ல தயாராகும். எத்தனை விஷயங்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது துவண்டு போனாய். நம் வாழ்க்கை மீண்டு விடாதா என்று. இனிமேல் அப்படியெல்லாம் நடக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீயே சந்தோஷப்பட்டு மனம் திருப்தியாகும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஒரு சுபத்தை உண்டாக்குவை. ஒவ்வொரு தேடலையும் உனக்கு, நீ தேடும் ஒவ்வொரு தேடலையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். யார் என்ன பேசினாலும் சரிதான், எந்த விஷயத்தை பேசினாலும் சரிதான். உன்னுடைய மனமானது உன்னுடைய தேடல் எதுவாக இருக்கிறதோ அதிலிருந்து நீ வெளியில் கொண்டு வந்து விடாது. இப்பொழுது பணத்தாலோ இல்லை ஒரு பெண்ணாலோ உனக்கு பிரச்சனைகள் வரலாம். உன்னுடைய குடும்பத்தை பிரிக்க திட்டங்களை போட்டு உன்னுடைய குடும்பத்திற்குள் நுழையலாம் என்று பல திட்டங்கள் போடலாம். ஆனால் அந்த பெண்ணோ இல்லை ஆணோ யாருமே உன் குடும்பத்திற்குள் நுழைய முடியாது. நீ அனுமதி கொடுக்காமல் யாராலும் உன்னுடைய குடும்பத்தில் எதுவும் செய்ய முடியாது. நீ என்னுடைய பிள்ளை என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாது. உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் செய்கிறேன். இப்பொழுது கஷ்டம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். கர்ம வினையிலேயே நீ அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான், உன்னுடைய கர்ம வினையை முடிக்கத்தான் நான் இந்த விஷயங்களை எல்லாம், உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை எல்லாம் நான் தருகிறேன்.
எனக்கு என்ன உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று ஆசையா என்ன? எனக்கு ஆசையெல்லாம் அல்ல. போன ஜென்மத்தில் நீ செய்த தவறுகளுக்கான தண்டனை. அதன் பெயர்தான் கர்ம வினை. கர்ம வினையானது சுற்றி கொண்டே இருந்தால் உன்னால் வாழ்க்கையில் வெல்ல முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீ வெல்ல வேண்டும், உன்னுடைய ஆசைகள் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? கர்ம வினையை முடித்து அதை ஓரமாக அனுப்பி வைத்துவிட்டு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் பொறுமையாக இரு, நான் இருக்கிறேன், உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் என்று சொல்கிறேன். எதுவும் எனக்கு தெரியாமல் அல்ல. நீங்கள் போடும் திட்டத்தை விட நான் போடும் திட்டம் மிக 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 உங்களுக்கு திருப்தியானதாக இருக்கும், மிக சிறந்ததாக இருக்கும். பல பேருக்கு மத்தியில் உன்னை தலை குனிய வைப்பேன் என்றோ இல்லை உன்னை அள வைத்து வேடிக்கை பார்ப்பேன் என்றோ நினைக்காது. அது நடக்காத ஒன்று. உன்னை எப்படி இந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டெடுத்து யாரெல்லாம் உன்னை கைதட்டி சிரிக்கலாம், நீ துவண்டு போகும் பொழுது கைதட்டி சிரிக்கலாம் என்று நினைத்தார்களோ அனைவருக்கும் மத்தியில் நான் நிச்சயமாகவே உன்னை வாழ வைப்பேன். துவண்டு கிடைக்கும் உன்னுடைய மனதுக்கு மிக பெரிய ஒரு உறுதுணையாக நான் இருப்பேன். அதே சமயம் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் அள்ளியும் கொடுப்பேன். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை நீ உன்னுடைய வாழ்க்கையின் கட்டம் முடிவது போல இருக்கலாம், உன்னை சோர்ந்து போக வைக்கலாம். ஆனால் இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே மிரளப் போகிறாய். மிரண்டு போகும் அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஒரு விஷயம் நடக்கும். நீ கேட்டது, உனக்கு எது தேவையோ அனைத்து விஷயமும் நடந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு பயணத்தை நீ செலுத்துவாய். போதும், கஷ்டப்பட்டது போதும். வாழ்க்கையில் துன்பத்தை நீ பார்த்தது போதும், இன்பத்தை பார். முக்கியமாக ஒரு விஷயம்தான், கஷ்டப்பட்டு விட்டோமே கடைசி வரைக்கும் அப்படித்தானோ என்று நினைக்காது. உன்னுடைய தொழிலால் நீ முன்னேறுவாய். உன் தொழிலால் உனக்கு அதிகமான பணங்களும் அதிகமான செல்வாக்கும் கிடைக்கும். உன்னுடைய தொழிலால் உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஆரம்பம் பிடிக்காதது போல இருந்தாலும் போக போக உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் பிறக்கும். நீ நினைத்த வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும். உன் கூட இருப்பவர்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பார்கள். அதே நேரம் உன்னுடைய தொழிலும் உனக்கு முன்னேற்றத்தை தரும். இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து தீர்மானிக்காதே உன்னுடைய வாழ்க்கையை. போக போக நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியக்கும் வகையில் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டத்தை நீ சந்திப்பாய். சந்தோஷமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.